என்னென்ன அடுத்த கதை என்னன்றதை பார்ப்போம். என்ன நேற்று கமெண்ட் பாக்ஸில் என் மாமியை தூங்கி கிடந்தா கொரட்டை விடாமல் தூங்குங்கன்னு சொன்னதுக்கு அம்பிட்டு பேரும் மாமியா நாத்தனார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கிளின்னு கிளிக்கிறியம்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிய. இதில் கிழிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிற விஷயம் அது. இது எதுவுமே பொய் கிடையாதே. மாமனார் சண்டை இல்லாமல், மாமியார் சண்டை இல்லாமல், நாத்தனார் சண்டை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற குடும்பம் இருக்காக்கும். தாடி அப்படி இருக்குன்னு சொன்னாலும் பூரா பொய். எல்லார் வீட்டையும் நடக்கிறது தானே. பொய்யான ஒரு விஷயத்த சொன்னாத்தே அடியலை பாதகத்தி நான் எப்படி இப்படி பண்ணினேன், ஏண்டி இப்படி சொல்கிறேன்னு கேட்பாங்க. உண்மையை சொல்கிறப்ப எதுக்கு கேட்குறாங்க? எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே அப்படின்னு எல்லாரும் சிரிச்சுட்டு கிடந்தாங்க. ஐயோ, என் ஃபர்ஸ்ட் நைட்டு கதையெல்லாம் கேட்டுவிட்டு என் மாமி அடி பாவி அப்படியே சொல்லிட்டாலத்தா, அச்சை கலையாமல் சொல்கிறாளத்தா, ஒத்த இடம் விசிறு விடாமல் அப்படின்னு கிடச்சி. அந்த மாதிரி என்னத்துக்கு பையன்? அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் ஒரே சண்டையும் சத்தமாக இருக்குது. புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா அண்டர்ஸ்டாண்டியாக அது என்ன சொல்கிறாங்க, புரிதலோடு வாழ்கிறோம். ஆனால் மாமனார் இடையில குளறுபடி பண்ணுறாங்க. எங்கள் மாமனார்லாம் விட்டுட்டு எங்கள் கிளடி பேசாண்டு இருக்குது. கிளடியா நீ சண்டை பிடிச்சி கிளடியே எகத்தாலம் பண்ணி விட்டுருவேன். கிளடி இந்த இதாக்குன்னு நான் சிரிச்சேன்னு ஐயாண்டி விட்டு விட்டுருவோன்னா கிளடிக்கு ரொம்ப மண்டை சூடாயிடுச்சு. இவளை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என் மாமனார் டிவி குதிச்சு. அவர் காச்சு பூன்னு பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது இப்போ அசிங்கமான வார்த்தைகளை விடுறது என்னால் தாங்கிக்கிறவே முடியாது. அது ஆம்பளைகிட்ட. அதனால தான் ஆம்பளைகிட்ட ரொம்ப வம்பு வச்சுக்கிற மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா நம்ம நெஞ்சில் ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்குது. இதுக்கு வம்பா அப்படின்ட்டு யார்ட்டையுமே வம்பு வழக்கில் வச்சுக்கிற மாட்டேன். சரின்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை வருதுல்ல, எங்கள் அம்மாட்ட கேளு, எங்கள் அப்பாவை கேளு, இது அது இதுன்ட்டு என்கிட்ட நீ பேசுகிறது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அதனால் நம்ம வீடு வாசல்லாம் பெருசு கிடையாது, நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிடுவோம் அப்படின்ட்டார். அப்படின்னு சொல்லவும், என்னங்க எங்கள் அம்மா கிட்ட வீட்டை விட்டுட்டு எப்படிங்க நான் வெளியே வர்றது? காசு போட்டு பாவம் வட்டிக்கு வாங்கி எங்கள் அம்மா அந்த கூரை குச்சரை போட்டு கொடுத்துச்சு, அதையும் விட்டுட்டு வர சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ உனக்கு நல்ல சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறியா, இல்லை இந்த கூரை குச்சல் தான் வேணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டாரு. சரி, நான் சந்தோஷமாக வாழணும் தான் நினைக்கிறேன், வாங்க வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணி எங்கள் வீட்டுக்காரை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நாங்கள் இருந்த ஏரியா மெட்ராஸில் இருக்கிற அந்த சேரி ஏரியா மாதிரி இருந்து. இப்போ எங்கள் வீட்டுக்காரு கூட்டிகிட்டு போன இடம் நல்ல சூப்பராக அந்த அண்ணா நகர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி நல்ல பெரிய ஏரியா பார்த்துங்க. அந்த ஏரியாவுக்கு போய் என்னை விட்டால் எனக்கு திக்குமுக்குன்னு இப்போ திக்குமுக்கு முழிக்கிறேன். ஏன்னு கேளுங்க, அங்கே இருக்கிற ஊரை அழகாக புது புது நைட்டியாக போடுறாங்க, புது புது ட்ரெஸ்ஸாக போடுறாங்க. நம்ம ஊருக்கு இதெல்லாம் போடுவோன்னு வச்சுருப்போம் பாருங்க, அதைத்தான் அவங்க ரஃப்யூஸாகவே அங்கே போடுறாங்க. நம்ம போட்டிருக்க நைட்டியும் அவங்க போட்டிருக்க நைட்டியும் கம்பாரிசன் பண்ணால் அவங்க புதுசாக இருக்குது, நம்ம நைட்டி புருட்டழுக்காக இருக்குது. ஐயோ, கடையில் போய் நின்றா என்னப்பா இவங்களாம் இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கான்னு ஒரு மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இந்த ஏரியா பிடிக்கவே இல்லை, நம்ம ஏரியா தான் பிடிச்சிருக்கு. அங்கே தான் நம்ம கூட்டமாக கோவிந்தான்னு தெரிஞ்சது, நல்லா இருந்துச்சு. இங்கே பூரா வித்தியாசமாக இருக்காங்கன்னு ரொம்ப நாள் எங்கள் வீட்டுக்கிட்ட புலம்புனேன். கொஞ்ச நாள் தான் அப்படி இருக்கும், அப்படி அப்படியே பழகிடும், எல்லாத்தையும் பார்த்து நீயும் கற்றுக்க அப்படின்னாரு. அதோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் பக்கத்தில் சோறு ஊட்டுறதுக்கு கேட்டை பூட்டிக்கிட்டு கேட்டுக்குள்ளே பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி சோறு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அங்கே வாரு காக்கா, இங்கே வாரு மயில், இங்கே வாரு பாப்பா, யாராவது ஒருத்தர் இருந்தால் தாத்தா அப்படின்னுவேன். அவங்க எப்படி மேலைங்களையும் பார்ப்பாங்க, என்ன இது புதுசாக ஆறுது அப்படின்ட்டே கேட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்களாம். புதுசாக ஒரு பிள்ளை குடி வந்திருக்கு அப்படியா, நெசமாகவே அந்த ஏரியா பெரிய பெரிய வீடு பார்த்துக்கங்க, அதில் விட்டுட்டாரு. எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. அங்கே ஒரு நாள் கொய்யாப்பழம் விற்க வந்துச்சு ஒரு ஆள். அந்த கொய்யாப்பழத்தை வாங்குறதுக்கு வெளியில் இருக்கிற பொம்பளை, வீட்டுக்குள்ளே இருக்கிற பொம்பளை வேறு வெளியே வந்தாங்க. கொய்யாப்பழம் எல்லாரும் வாங்குறத பார்த்துட்டு ஏன் பொண்ணு கேட்டா, நான் போய் கொய்யாப்பழத்தை விலை கேட்டேன். அவர் ஒரு கிலோ 80 ரூபான்டாரு. இங்கே வர்றா 80 ரூபாயா அப்படின்னு நான் வாயை பிறந்துக்கிட்டு இருக்கேன். வந்த ஊரை ஒன்றுமே விலை கேட்காம அவங்க வாட்டுக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு போகிறாங்க. இது என்னடா அது, இந்த ஏரியாவில் 80 ரூபான்னு கீழே இப்படி வாங்குது, 20 ரூபான்னு எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில் ஒரு கிலோ கொய்யாக்காய் 20 ரூபாண்டா, அதில் 5 ரூபாய் குறைச்சி 15 ரூபாய்க்கு தருவீங்களான்னு கேட்போம். இங்கே 80 ரூபான்றாங்க, 50 பேர் வாங்குறாங்களையா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பிள்ளைங்க கேட்குது, வேறு என்ன செய்கிறது, சரி எனக்கு 1/2 கிலோ கொடுங்க. 1/2 கிலோ 2 காய் தான் நிற்குது பார்த்துங்க, 2 காய் 40 ரூபா, அப்போ ஒரு காய் 20 ரூபாயா, எப்போ என்ன விட்டாலும் இங்கே வாங்கி தின்றுவா இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணித்தான் கடை உடனே யோசனை பண்ணேனாக்கு. ஆஹா, என்ன விலையாக இருந்தாலும் வாங்கி தின்றுறாங்க, அப்போ நல்ல தரமான பொருளாக இருந்துச்சுன்னா என்ன விலையாக இருந்தாலும் விலையை கேட்குறாங்கல்ல, இங்கே நம்ம பொழைச்சிக்கலாம் ஐயா அப்படின்னு அப்போ தான் மூளையில் எனக்கு உதயமாச்சு. அதுக்கப்புறம் தான் வடையை போட ஆரம்பித்தேன். வடையை போட்டு நிற்கிறப்ப எல்லோரும் என்கிட்ட யார் இது புதுசாக வடை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த போட்ட அன்னைக்கே பார்த்துக்குங்க
சூப்பராக ஓடிச்சு. எனக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலு வேறு இருந்துச்சு. அதனால் செம்மையாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் கடையை நான் போடுறதுக்கு அம்மாவை ஊர்லேருந்து வர சொல்லிட்டேன். அம்மா வந்துச்சு. அம்மா ஊரில் அதிரசம் முறுக்கெல்லாம் சுட்டு கிராமங்களில் நான் முதல்ல கல்யாணங்களுக்கு போடுறதுக்காக அதிரசம் முறுக்கெல்லாம் சேர்க்குறதுல நல்லா கைதேர்ந்ததாக இருந்துச்சு. ஏம்மா நீ அதிரசம் முறுக்கெல்லாம் நல்லா சுடுவா, அதையும் சுட்டு கொடுவேன், அதையும் வச்சு பார்ப்போம் அப்படின்னு நான் கேட்டேன். எங்கள் அம்மாவும் மாவை கடைஞ்சி அதிரசம்லாம் சுட்டுச்சு. அதிரசம் சுட்டால் ஊருக்கே மணக்குமுங்க. ஒரு 10 வீடுக்கு தள்ளி கூட மணக்கும் பார்த்துக்குங்க அதிரசத்தோட வாசம். அந்த மாதிரி அதிரசம் வாசம் அடிக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதான் அதிசயமாக என்ன ஒரு மனம் மணக்குது, என்ன ஒரு மனம் மணக்குது, என்னத்தை சொல்றிய அதுவும் வீட்டுக்குள்ள வச்சு சொல்கிறது இல்லை, வெளியில் வச்சு சொல்கிறது. அந்த ஏரியாவே ஒரு காவரா கோஷ்டி ஆக்கிட்ட பார்த்துக்கங்க. அப்புறம் எங்களை பார்த்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கிடக்கிற மனசுக்கு அப்புறம் வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்துக்கங்க. ஏன் இந்த ஒரு இதாக்குன்னு அப்புறம் பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் நல்லா பேசணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்காங்க. பேசாமல் இருக்கிறது ஒரு கௌரவம்னு அங்கே எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு கௌரவத்தையும் இல்லையா, நாங்கள் இப்படித்தாயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே இறங்கணுன்னு எல்லாரும் என்கிட்ட சமூகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிரசம் முறுக்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட்டு வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர்களுக்கு மெட்ராஸுக்கு அப்படி வெளி ஊர்களில் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் வாங்கி அனுப்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒருத்தவங்க புதுசாக எங்கள் மகளுக்கு கல்யாணத்துக்கு சுட்டு தர முடியுமா உங்களுக்கு நிறைய அதிரசம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க, சுட்டு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த அதிரசத்தை சுடுறப்ப வீட்டுக்கு வெளியில் வச்சு சிலிண்டரை வச்சு அந்த ரோடு போகும் பார்த்தீங்களா, அதுலேயே வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்குங்க. அப்போ சுட்டு நிறைய அடுக்கிறத பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ அடுக்கிட்டு இருக்கியேன்னு கேட்டாங்க பக்காக்கம்லாம். இந்த மாதிரி ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஆர்டர்லாம் செஞ்சு தரீங்களா அப்படின்னு அப்புறம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடையெல்லாம் போட்டு நிறைய பேக்கிங் பண்ணி நிறைய டீ கடைகள், வடை கடைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெலாம் போட ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் காலையில் பொழுதுக்கு நானும் எங்கள் அம்மாவும் அதிரசமாவை சேர்த்து நான் பகல் பூரம் சுடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார், என் தங்கச்சி ஸ்கூல் போயிடும். அவங்கெல்லாம் வேலையெல்லாம் ஸ்கூல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே அதிரசத்தை போட்டு கொஞ்சம் நேரம் ஆறணும் பார்த்துக்குங்க. அப்படியே பேக்கிங் பண்ண முடியாது. அதனால பகலில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் அதிரசத்தை சுட்டு ஆற போட்டுருவோம். அதுக்கப்புறம் என் தங்கச்சியெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே எல்லோரும் மொத்தமாக உட்காந்து பேக்கிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கள் வீட்டுக்கார வேலையிலேருந்து வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு அப்படியே எல்லா கடையிலையும் போய், அதாவது எல்லா பலசர கடையிலும் போய் எல்லாத்தையும் சேல்ஸுக்கு போட ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அப்படியே சூப்பராக போச்சு லைஃபு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நிறைய நேரம் ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள். இன்னும் வாழ்க்கையில் எப்படி முன்னேறன்ற கதையை பூரா சொல்லுவேன் உங்களுக்கு. நீங்கள் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.